அடுத்த பிளான்? உள்ளாட்சி தேர்தல் வியூகம் என்ன? உள்ளாட்சி தேர்தல்ல 22,000 இளம் வேட்பாளர்களை களமிறக்க அண்ணாமலையோட வீதி லீடர்ஸ் இயக்கம் திட்டமிட்டு இருக்கு. அண்ணாமலையோட இந்த வியூகம் தமிழகத்துல பாரம்பரிய அரசியல் கட்சிகளுக்கு புதிய சவாலா அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடந்த ஜூன் 5ஆம் தேதி சமூக ஊடக நேரலை மூலமா தன்னோட புதிய அரசியல் இயக்கமான வீதி லீடர்ஸ் அப்படிங்கிற இயக்கத்தை பிரகடனப்படுத்தினாரு. அப்போ எல்லாரையுமே அரசியலுக்கு கொண்டு வரவும் அறம் சார்ந்த அரசியலை முன்னெடுக்கவும் ஏதுவா கோவையில அப்துல் கலாம் பேர்ல நவீன அரசியல் பயிற்சி மையம் ஒன்று தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த மையத்துல பயிற்சி பெற நபர்கள் வரவிருக்கிற உள்ளாட்சி தேர்தல்ல வேட்பாளர்களா களம் இறக்கப்படுவார்கள் அப்படின்னும் அண்ணாமலை அறிவிச்சிருந்தாரு. இப்போ தொடங்கப்பட்டிருக்கிற இந்த வீதி லீடர்ஸ் வரும் செப்டம்பர் மாதத்துல அதிகாரப்பூர்வ அரசியல் கட்சியா உருவெடுக்கும் அப்படின்னு தெரிகிறது. இதுக்கான பெயர், சின்னம் மற்றும் கொடி வடிவமைப்பு பணிகளிலும் அண்ணாமலை தீவிரமா செயல்பட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் அண்ணாமலையோட பாஜகவோட முக்கிய நிர்வாகிகள் பலரும் தங்களோட பதவிகளை ராஜினாமா செஞ்சுட்டு இந்த புதிய இயக்கத்துல இணைஞ்சிட்டு வராங்க. அந்த வகையில இயக்கம் தொடங்கப்பட்ட 5 நாளிலேயே 17 லட்சம் பேர் உறுப்பினர்களாகவும் இணைஞ்சிருக்காங்க. இந்த நிலையில தான் அண்ணாமலை வெளியிட்டு இருக்கிற சில சுவாரஸ்யமான புள்ளி விவரங்கள் தமிழக அரசியலை உற்று நோக்க வைத்திருக்கு. அதாவது இந்த இயக்கத்துல இணைஞ்சிருக்கிற 17 லட்சம் பேர்ல 25.2 பேர் ஜென்சி அப்படிங்கிற அடுத்த தலைமுறை இளைஞர்கள். வர இருக்கிற உள்ளாட்சி தேர்தல்ல களம் காண இந்த இயக்கத்தை சேர்ந்த 60,370 உறுப்பினர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே போட்டியிட தயாராக இருக்கிற இந்த 60,370 பேர்ல 37.7% பேர், அதாவது 22,760 பேர் ஜென்சி இளைஞர்கள் அப்படின்னு அண்ணாமலை தெரிவிச்சிருக்காரு. தாவேகா தலைவர் விஜய் எப்படி ஜென்சி மற்றும் இளம் வாக்காளர்களை குறி வச்சு தனது அரசியல் வியூகங்களை அமைச்சாரோ அதே யுக்திய அண்ணாமலையும் கையில எடுத்திருக்காரு. தமிழகம் முழுக்க உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தி வர்ற வீதி லீடர்ஸ் இயக்கம் வர்ற உள்ளாட்சி தேர்தல்ல 22,000க்கும் மேற்பட்ட இளம் வேட்பாளர்களை களமிறக்க திட்டமிட்டிருப்பது தமிழகத்தோட பாரம்பரிய அரசியல் கட்சிகளுக்கு புதிய சவாலா அமையும் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் கருதுறாங்க. இதுக்கு மத்தியில தமிழக பாஜகவிலிருந்து விலகி அண்ணாமலையோட வீதி லீடர்ஸ் இயக்கத்துல இணைஞ்சிருக்கிற அமர் பிரசாத் ரெட்டியோ இனி வர்ற காலத்துல தமிழக அரசியல் களம் அண்ணாமலை மற்றும் விஜய் அப்படிங்கிற 2 பேருக்கும் இடையிலான போட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது இங்க கவனம் பெற்றிருக்கு.